ஆட்டோமொபைலுக்கு உண்டான ஒர்க் எல்லாமே பண்ணி தராங்க. சரிங்க. மிஷினரிஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி தராங்க. ஓகேண்ணா. டையிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தரோம். டையிங் மிஷினரிஸ் ஒர்க்கு உண்டான ஒர்க் எல்லாமே பண்ணி தரோம். ஆரோ பிளான்ட்டுக்கு உண்டான லேத் ஒர்க் எல்லாமே பண்ணி இன்ஜினோட ஃப்ளை வீல் அதுவும் அதே மாதிரி கிளச் பிளேட் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பெஷல் மிஷினரிஸ் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். இந்த மிஷின் தான் அதுக்குண்டான ஸ்பெஷலைஸ்டு மிஷினிங் இது. அதே மாதிரி இந்த பிரேக் ட்ரம்முக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷலைஸ்டு மிஷினிங் இது. வண்டி வரதுக்கு முன்னாடியே நாங்க ரெடி பண்ணிடுவோம். என்ன பிராண்ட் மெட்டீரியல் கொடுக்குறோம், இந்த பிராண்டோடைய ஃபீல் கம்பல்சரி எல்லா இதுலயுமே இருக்குங்க. பெயிண்ட் செக்ஷன் தனியா வச்சிருக்கிறோங்க. சென்சார் போர்டும் சர்வீஸ் செக்அப் பண்ணி நாங்க கொடுக்குறோங்க. பிசிக்கல் ஒர்க்கு நம்ம பார்த்து கொடுக்குறோம். அடிஷனலா லீஃப் கொடுத்து நாங்க அடிச்சு போடுறோங்க. இதுவும் என்னென்ன வண்டிக்கு இருக்கோ எல்லா வண்டிக்குமே பண்றோங்க. இது கார் செக்மெண்ட்டுக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோங்க லீஃப். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொட்டி, இவ்வளோ வண்டி நிறையா நிற்கிது. அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே போடுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது. ரோட்டில் வண்டி நிற்கிது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடா தோஸ்தோட பூண்டு இங்கே தான் நம்ம செஞ்சோம். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக ஒர்க் ஆகுது, அந்த ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க, எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பூரில் இருக்கிறவங்க நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பை பார்த்துக்கிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. வண்டி விட்டிங்கன்னா நீங்கள் ஆடியோவில் எஃப்சி கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா வேலையும் A to Z எல்லா வேலையும் பார்த்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 வருஷமாக ஒர்க் ஷாப்பில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா காலத்துலேருந்து அடுத்து அவங்க பையன்காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தலைமுறையாக 2வது தலைமுறையில் ஒர்க் ஷாப் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்குள்ளே ரொம்ப ஹெவியாக பிஸியாக அவ்வளோ வேலை உள்ளே போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ஷாப்லேருந்து ஃபஸ்ட்டு போய் ஓனரை போய் பார்ப்போம். ஓனரை பார்த்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு போய் பேசுவோம். நேராக பாருங்கள் ஒர்க் ஷாப்பில் ஹெவியான பார்த்தீங்கன்னா ஓனரை போய் பார்த்து பேசுவோம். சரிங்களா? வாங்க மக்களே. சரி மக்களே, வெளியே ரொம்ப சத்தமாக இருக்குதுன்ட்டு நம்ம ஆஃபீஸில் பேசலான்ட்டு வந்திருக்கோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உள்ள வந்துட்டோம். அண்ணன்ட்டு இப்போ டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம வெளியே போய் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் வண்டி நாங்கள் பண்ணோம். வண்டி சிறப்பாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா இப்ப லைன்ல ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னா என்னென்ன வேலை பாக்குறீங்க? ஓகேங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்க. நம்ம 51 வருஷம் ஆச்சுங்க நம்ம ஓபன் பண்ணிட்டுங்க. ஓகே. இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்ல நம்ம 16 வருஷமா இருக்காங்க. 16 வருஷத்துல எங்க அப்பா 51 வருஷமா இதை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. சமீபமா ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க அவரு தவறி. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள 15 வருஷம் ஆகுதுங்க. காலேஜ் முடிச்சுட்டு நான் 1 இயர் மட்டும் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில உள்ள வந்தேங்க. வந்ததுல இருந்து நான் இன்னைக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் பாடி பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் லேத்து வச்சிருந்தாரு. அதுல இருந்து நாங்க அப்படியே டெவலப் பண்ணி நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணி இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேருக்கு பக்கம் எங்கிட்ட ஆளுங்க வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உண்டான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்குன்னா A to Z ஒர்க் பண்றோம். லேத் ஒர்க் நம்மகிட்ட இருக்குங்க. திருப்பூர்ல யாருக்கிட்டையும் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. பிளஸ் எங்களுக்கு மெயின் மோட்டிவ் குவாலிட்டிங்கிறது ஒண்ணுதான் எங்களுக்கு ரொம்ப மெயினாக நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க குவாலிட்டி இருக்கிறனாலதான் எங்க வண்டியும் உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அது வீடியோ பண்ணனாலதான் சப்ஸ்கிரைபும் கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க. இதோட இடம் எங்க இருக்கு? இது பல்லடம் ரோடு, திருப்பூர் டு பல்லடம் ரோடு, வித்யாலயத்துக்கு பேக் சைடுல இருக்குங்க. வித்யாலயம் பேக் சைடு சுண்டமேடுங்கிற ஏரியால வச்சிருக்கோங்க. நம்ம முதல்ல நம்ம புல்லட் ஷோரூம் பேக் சைடுல இருந்தோம் பல்லடம் ரோட்ல. இப்போ நம்ம இங்க ஓன இடம் வாங்கி நம்ம இங்க பண்ணிருக்கோங்க. நம்ம A to Z எல்லா ஒர்க்குமே பண்றோம். மெயின் கண்டெய்னர்ஸ் ஒர்க் எல்லாமே பண்றோம். கண்டெய்னர்ஸ்ல எல்லா ஒர்க்குமே பண்றோங்க. இப்போ கண்டெய்னர் ஒர்க் எல்லாமே பண்றீங்க அப்படின்னா நீங்க A to Z பெயிண்ட் அடிச்சு எஃப்சி காட்டுற வரைக்கும் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம
கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஆட்டோல இருந்து பெரிய லாரி வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்டோல இருந்து லாரி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நீங்க கண்டெய்னர் பண்றீங்கன்னா அதுல எப்படி நான் ஆர்டிஓ நார்ம்ஸ் பிரகாரம் தான் பண்ணுவீங்க? ஆர்டிஓ நார்ம்ஸ் கம்பல்சரி, ஆர்டிஓ நார்ம்ஸ் பிளஸ் வந்து மெயின் வந்து டிரைவர் சேஃப்டி. ஆர்டிஓல என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத விட நம்மளுக்கு நம்ம டிரைவர்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றது ஆளுங்களை நம்பி தான், நம்ம எல்லா லேபர்ஸ் நம்பி தான் நம்ம எல்லாமே பண்றோம். நம்மளுக்கு எல்லா வகையிலுமே சேஃப்டி வேணுங்க. டிரைவர் சேஃப்டி வேணும். நம்மளை நம்பி பொருள் கொடுக்குறவங்களுடைய பொருளை நம்ம நல்ல விதமா கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கான நார்ம்ஸ் படி நாங்க எல்லாமே பண்ணி கொடுப்போம். அது போக அடிஷ்னலா அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. கஸ்டமைஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஆனா அதுல ஆர்டிஓ பிரச்சனை நமக்கு வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான். எதா இருந்தாலும் நம்ம ஆல்ட்ரேஷன் தான், நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து ஆல்ட்ரேஷன் தான் கொடுக்க போறோம். நம்ம இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துறோம். அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த வண்டி கண்டெய்னரை பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. சரிங்க. மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றதை வச்சுதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாங்க. கண்டெய்னர்ஸ்ல நிறைய டைப் இருக்குங்க. ஓகேண்ணா. ஒன்னு வெறும் கூண்டு பாடின்னு சொல்லுவாங்க. அது வந்து முதல்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செமி கண்டெய்னர், அப்புறம் ஸ்டீல் கண்டெய்னர், அலுமினியம் கண்டெய்னருங்க, அப்புறம் பஃப் கண்டெய்னர்னா அதெல்லாம் என்ன? அலுமினியம் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த டையிங் பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வெட்லாட் ஏத்துவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது கண்டெய்னர் வந்து கெமிக்கலோட தான் அந்த துணி வந்து நம்ம ஈரத்துல தான் ஏத்துவாங்க. ஏற்றும் போது அந்த ஈரம் இருக்கும்போது எம்எஸ் கண்டெய்னரா இருந்ததுன்னா சீக்கிரமா துருப்பிடிச்சு இரும்புல மைல்டு ஸ்டீல் அதுல வந்து நம்ம பண்றது வந்து டையிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. பண்ணலாம், ஆனா ஒரு லைஃப் வந்து ஒரு 1 இயர்ங்கிறதுக்கு வராதுங்க. ரெகுலரா வெட்லாட் ஏத்திட்டு இருக்காங்க. டைஸ் கெமிக்கல்ஸும் அதுல ஏத்துவாங்க. அதனால வந்து அது ரெஸ்ட் ஆகி சீக்கிரம் இத்துருங்க. அலுமினியம் கண்டெய்னர்ஸ் நம்ம இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோங்க. திருப்பூர்ல வந்து அலுமினியம் கண்டெய்னர்ஸ் நம்ம சித்ராபாடி பில்டிங் சொன்னீங்கனாலே எல்லாத்துக்குமே ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அது போக வந்து பஃப் கண்டெய்னர்ஸ் பண்றோங்க. இன்சுலேட்டட் பஃப் கண்டெய்னர்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சேம் நார்மல் ஸ்டீல் கண்டெய்னர் போட்டுட்டு உள்ள வந்து உங்களுக்கு பஃப் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த பஃப் ஆயிலுங்க. இப்போ இதனால நமக்கு வந்து என்ன யூஸ்? இந்த இது வந்துங்க உங்களுக்கு உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இது வந்து பாலுக்கு, மீனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கணும். ஒரு டைம் பால் வந்துன்னா உங்களுக்கு காலையில எடுத்தோம் அப்படின்னா வந்து மதியத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு கெட்டுருங்க. அதுக்காக வந்து நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து -4 டிகிரில வைக்கிறாங்க அப்படின்னா அந்த -4 டிகிரி வந்து ஒரு நாளைக்கு மெயின்டைன் ஆகணுங்க. அதுக்காக நம்ம இது போடுவோம். இது வந்து உள்ள வந்து இன்சுலேட்டிங் பண்ணிட்டு இது மாதிரி கொடுப்போம். இன்சுலேட்டட் பஃப் பேனல்னு சொல்லி ஒரு பேனலும் வருதுங்க. அதுவும் நம்ம பண்றோம். அது வந்து Sub-Zero அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து நம்ம டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க. அது வந்து உள்ள வந்து ஃப்ரீசர் போட்டு கொடுத்துருவோம். ஃப்ரீசரும் போட்டு கொடுத்துருவோம். வண்டி வந்து கொண்டாந்து விட்டா மட்டும் போதும். எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கறது நாங்களும் உங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நாங்க அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் நீங்க பண்ணி தரீங்க? அதுவுமே கஸ்டமைஸ்டு தான். நாங்க ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கும் போது எங்ககிட்ட கொஞ்சம் ரேட் வந்து கம்பேர் பண்ணாங்கன்னா எங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அவங்க அந்த வண்டியை வந்து ரன் பண்ணி ஓட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டரா தெரியும். ஏன்னா மற்றவங்க கிட்ட போட்டு அதை வந்து ஒரு 3 இயர்ஸ்ல உங்களுக்கு வேலை வருது அப்படின்னா எங்களுக்கு 5 இயர்ஸ் கழிச்சுதான் வேலை வரும். அப்ப அந்த 2 வருஷத்துக்கு வேலை செய்ய 2 வருஷம் அந்த செலவு பண்ற காசு நாங்க முன்னாடியே போட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதே மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நாம என்ன சொல்லி நம்ம உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றோமோ சேம் அந்த மெட்டீரியல் தவிர வேற எந்த மெட்டீரியலும் வண்டியில் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போய் இப்ப வெளியே என்னென்ன பண்றாங்க, என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டெய்னர் மட்டும் கிடையாது, லேத் ஒர்க்கும் அண்ணன் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. பட்டி டிங்கரிங் பாக்குறதும் சரி, பெயிண்ட் அடிக்கிறதும் சரி, வண்டி கொண்டாந்து நீங்க விட்டா மட்டும் நீங்க போது எல்லா வேலையும் பார்த்து உங்ககிட்ட எஃப்சி காமிக்கிற போது கொண்டு நீங்க போய் எஃப்சி மட்டும் காமிச்சு வந்தீங்கன்னா போதும். அதுக்கு கூட அதுக்கும் அண்ணங்கிட்ட ஆள் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்களே பண்ணி கொடுத்துறோம். திருப்பூர்ல யார்கிட்டயும் இல்லாத ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்குங்க. 24 hours சர்வீஸ் இருக்குதுங்க. எந்த டைமுக்கு என்ன ஒர்க்குனாலும் நாங்க பண்ணி. ரெக்கவரி வண்டி இருக்கிறதுனால இருக்குங்களா உங்ககிட்ட? ஆனா எல்லாமே இருக்குங்க. ரெக்கவரியே நாங்க தான் புதுசா, அதாவது தமிழ்நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பிளாட் பெட் வண்டி நான் தான் போட்டேனுங்க. அது என்னோட டிசைன் தான். என்னோட டிசைனை பார்த்து தான் இன்னைக்கு எல்லாருமே காப்பி பண்ணியிருக்காங்க. பாருங்க, தெரிஞ்சுக்கங்க மக்களே.
மக்களே. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நல்லதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. சரி, வாங்க போய் வெளியே வந்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வந்து என்ன பார்க்க போறோம்? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேத் ஒர்க் பாத்துறலாங்க. சரிங்க. இது வந்து லேத்ல வந்து இது வந்து டரட் லேத்னு சொல்லுவாங்க. சரிங்க. இதுல வந்து நம்ம கிட்ட எல்லா சைஸ்மே வச்சிருக்கிறோமா தவிர வணக்கம்ண்ணா. இந்த மாதிரி லேத் ஒர்க்ல இது எல்லாமே இருக்குங்க. இந்த லேத் ஒர்க்குக்கு உண்டான ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி தர்றாங்க. சரிங்க. இந்த இது வந்து ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு கார்ட்டூன் கம்பெனிக்கு வரக்கூடிய ரீலோடைய அந்த அட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ரோலர் செட்டப்புங்க. இது வந்து நம்ம புதுசா போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு. இந்த ஒர்க்கு நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறேங்க. சரி சரி. இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா பண்ணுவோம். இது வந்து மிஷினரி, இது கார்ட்டூன் பாக்ஸ் போடுறாங்க இல்லையா? கார்ட்டூன் பாக்ஸ், அதாவது பேக்கிங்க்கு பண்றாங்க இல்லையா? ஃபேக்டரி, பனியன் ஃபேக்டரிக்கெல்லாம் அந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கான அந்த அட்டை கம்பெனிக்கு உண்டான இதுங்க. இதுல வந்து அந்த அட்டையை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு வரக்கூடிய ஒரு ரோலர். இது வந்து அந்த பண்ணி கொடுக்குற ரோலருங்க. அடுத்தது நம்ம வெளியில போயிடலாம். இது ட்ரம் எல்லாம் இங்க இருக்குன்னா ட்ரம் இதான் ஆட்டோமொபைல் ஒர்க்கு உண்டான லேத் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ட்ரம்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? ட்ரம் வந்துங்கன்னா இது லைனிங் இப்போ பிரேக் அடிச்சு பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து குழியாட் ஆயிருங்க. ஓகேண்ணா. இதே வந்து மறுபடியும் லைனிங் போயிடும். லைனிங் பாப்பா பிரேக் நிக்காது. அதுக்காக வந்து மறுபடியும் இது வந்து ஸ்கிம்மிங் பண்ணிட்டுங்க. ஒரே ஸ்கிம்மிங்னா இத வந்து ஒரே மட்டமா பண்ணி கொடுத்துருவீங்க. இதுக்காக இந்த ஒர்க்கு வந்திருக்குங்க. இதே இதுல லேத் ஒர்க்ல பாத்தீங்கன்னா மெயின் ஆக்சில், இந்த இது ஃப்ளை வீலுங்க, இன்ஜினோட ஃப்ளை வீல், அதுவும் அதே மாதிரி கிளட்ச் பிளேட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் அதே மாதிரி கோடா விழுந்துருங்க. மறுபடியும் புது கிளட்ச் பிளேட் போடும்போது கிரிப்னஸ் இருக்காது. அதுக்குண்டான ஸ்பெஷல் மிஷினரிஸ் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோங்க. அந்த ஃப்ளை வீல்லாம் அந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க, அதாவது பிரேக் தகுடு மாதிரி இருக்கு. அதுல வந்து மட்டமா அதோட இது இருக்குங்க. இதுதான் வந்து ஃப்ளை வீலுங்க. இது வந்து பொலிரோ வண்டிக்கு வருதுங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிரிப்னஸ் இல்லாம இருக்குங்க. நார்மலா இது வந்து இந்த மாதிரி வருங்க. இது வந்து டொயோட்டோ வண்டிக்கு வருதுங்க. இது வந்து இந்த மாதிரி ரஃப்னஸா வருங்க. ரஃப்னஸ்னா அன்ஈவனா இருக்கும். இதை வந்து நம்ம ஈவன் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஈவன் பண்றதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு மட்டுமே தனியா ஒர்க்குக்காக மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க. இதை இந்த மிஷின் தான் அதுக்கு உண்டான ஸ்பெஷலைஸ்டு மிஷினுங்க. இது நான் வரும்போதே வந்து இதை கவனிச்சாங்க. சரிங்க. பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க்கு. சரிங்க. அதை பத்தி நமக்கு எதுவும் ஐடியா இல்ல. ஆனா நீங்க இப்ப சொன்னங்காட்டி தான் எனக்கு தெரியுது. ஃப்ளை வீல் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த ஈவனா வருங்க. அந்த கிரிப்னஸ் வரும். அதாவது புதுசா வரும்போது என்ன ஒரிஜினாலிட்டியா வருமோ அந்த ஒரிஜினாலிட்டி அதுல வருங்க. அதே மாதிரி இந்த பிரேக் ட்ரம்முக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷலைஸ்டு மிஷினுங்க இது. சரி சரிங்க. இதுல வந்து பிரேக் ட்ரம் மட்டும் பண்ற மாதிரிங்க. வீல் அந்த ட்ரம் வந்து உள்ள வச்சு இதுல இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம கட்டு என்ன எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுல மெஷர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம அதே அளவு எல்லா ட்ரம்மும் ஒரே மாதிரி வருங்க. இதே ஒர்க்கு லேத்லயும் பண்ணலாம். ஆனா வந்து அது கொஞ்சம் டைமிங் எடுக்குங்க. ஃபினிஷிங் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஆனா இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு மிஷின் இதுங்க. இந்த இதுவும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு உண்டான மிஷினரிஸ் இருந்தாதான் நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியும். ப்ரொசீஜரா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. புதுசா நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது என்ன ஒரு ஃபினிஷிங் நம்ம எதிர்பார்ப்போமோ, என்ன குவாலிட்டி எதிர்பார்ப்போமோ அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட கொடுக்கலாங்க. இங்க இருக்குங்க. அடுத்தது நம்ம பாடி பில்டிங் செக்ஷன் போலாங்க. சரிண்ணா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேத் ஒர்க் பார்த்துட்டோம். பாடி பில்டிங் செக்ஷன்ல இது வந்து ஸ்டீல் கண்டெய்னருங்க. ஸ்டீல் கண்டெய்னர்னா எம்எஸ் கண்டெய்னருங்க. இது வந்து 34 ஃபீட்டுங்க டோட்டல் லென்த். இது வந்து 34 அடிங்க. இப்போ இவ்வளவு பெரிய கண்டெய்னர் வந்து இப்போ ரெடியா இருக்குது. இதுல வந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கீங்க, எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்கண்ணா, பாக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு 15 days 10 days 15 days முன்னாடி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரமா நாங்க கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து சீக்கிரமா போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவோம். வண்டி வரதுக்கு முன்னாடியே நாங்க ரெடி பண்ணிடுவோம். அட்வான்ஸ் புக்கிங்கா நம்ம வண்டி என்ன வண்டி எடுக்கிறோம், ஆமாங்க, எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்க அந்த மாதிரி கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடி பண்ணது இதெல்லாம் ஃபிக்ஸடுங்களா இல்ல வண்டிக்கு என்ன வண்டி எடுக்கிறாங்க அதுக்கு என்ன தேவை இருக்கோ அது அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான மாதிரி கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சிருவோம். பண்ணி இந்த மாதிரி பிரைமர் வரைக்கும் அடிச்சு வச்சிருவோம். வண்டி வந்ததுல இருந்து ஒரு 1 week to 10 daysக்குள்ள நாங்க பெரிய வண்டியா இருந்தாலும் நாங்க டெலிவரி கொடுத்துருவோங்க. பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்க இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. எல்லாமே நல்லா ஹெவியா தான் இருக்குங்க. ஆனா எல்லா வண்டியுமே இதெல்லாம் போட்டுட்டா நம்ம என்ன எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா இது போட்டதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இது வந்து அந்த பெரிய கண்டெய்னருக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் ஷீட்டுங்க. இந்த மாதிரி நம்ம பிட்டா தான் போட முடியுங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி தான் போட முடியும். ஓகேண்ணா. இது வந்து 3 mm. இது வந்து 4 mm ஷீட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்குமாண்ணா அது? ரெண்டு கேப் இருக்குமா? 1.25 அடி தான் வருங்க நம்மளது. மத்தவங்க 2.25 அடி வரைக்கும் வைப்பாங்க, நாங்க 1.25 கேப். மத்தவங்க 3 கொண்ட சேனல் போடுவாங்க, நாங்க 4க்கு 2 சேனல் போடுறோங்க. சரி. பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரி போடுவீங்க? இது 4mm செக்கட் பிளேட் போடுறாங்க. பெரிய வண்டிங்க போது 4mm செக்கட் பிளேட், சின்ன வண்டினா 3mm செக்கட் பிளேட். அது நாங்க என்ன சைஸ் குடுக்குறோமோ எக்ஸாக்ட் சைஸ் அதுல இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சைடு பேனலுக்கு என்னென்ன சைஸ் போடுறீங்க? இது வந்து 1.6 போடுறேங்க. 1.6 போடுறோம். இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காரு, அவர் 2mm வேணும்னு கேட்டிருக்காரு. இதோட திக்னஸ் வேணும்னு கேக்குறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 1.6 இது வந்து ஹெவி தான், இதே போதுமானது தாங்க. இதுக்கு மேல 2 வேணும்னு கேட்டவங்களுக்கு அந்த பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 2mm போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரெடியா இருக்குங்க. இவங்க எல்லாருமே எங்களுடைய ஸ்கில்ட் லேபர்ஸ்ங்க. இவங்க எல்லாரும் தான் எங்களுக்கு ஒரு தூணு. வணக்கங்கண்ணா. இவர் வந்து சீனியர் பாடி பில்டருங்க நம்ம ஒர்க் ஷாப்ல. இவங்க எல்லாருமே ஒரு டீம் தான். இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். சரி, ஓகேண்ணா, நீங்க பாருங்க, நான் அண்ணன்ட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன். வேலை சைமல் நான் வந்திருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீக்கிரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது வந்து சின்ன வண்டிக்குங்க. சின்ன வண்டிக்குங்களா? நீங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற மாதிரி என்ன பிராண்ட் மெட்டீரியல் கொடுக்குறோம், இந்த பிராண்டோடைய சீல் வந்து கம்பல்சரி எல்லா இதுலயுமே இருக்குங்க. எல்லாத்துலயும் இருக்கு. எங்ககிட்ட வந்து எந்த இதுவுமே வந்து ரோலிங் ஐட்டம் நாங்க எடுக்கிறது இல்லைங்க. எதுவுமே பிராண்டு தான். சரி. நார்மலா வந்து இப்ப நம்ம ஒரு பிராண்டட் ஷோரூம்ல போயிட்டு ஒரு டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா வரும். சரிங்க. சேம் அதே மாதிரி இருக்கும். அது வெளியில போய் வாங்கினா 400 ரூபா தான் வருங்க. சரிங்க. ஆனா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் குவாலிட்டி வைஸ் வித்தியாசம் தெரியும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் எங்ககிட்ட. டாடா ஸ்டீல்னா டாடா ஸ்டீல் தான் நாங்க போடுவோம், ஜேஎஸ்டபிள்யூனா ஜேஎஸ்டபிள்யூ தான் நாங்க போடுவோம். ஆனா மத்தவங்க எல்லாரும் நிறைய அதை காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க. பெயிண்ட் செக்ஷன் தனியா வச்சிருக்காங்க. இதுக்குன்னு தனியா பெயிண்ட் செக்ஷன் தனியாவே வச்சிருக்காங்க. பெயிண்ட் பூத் மாதிரி. ஏன்னா ஃபினிஷிங் நீட்டா கொடுக்கணும். குவாலிட்டி வைஸ் அதுதான் எங்களோட மெயின் இதே வந்து குவாலிட்டி ஃபினிஷிங் நீட்டா கொடுக்கணுங்கிறது தானுங்க. அடுத்து பாப்போம். அடுத்தது இது வந்து ரீவொர்க் பண்ற செக்ஷனுங்க. சரிண்ணா. இதுல வந்து பழைய வண்டிங்களுக்கு நம்ம சேஸ் ஒர்க் பாக்குறோம். புது வண்டி இல்லாம நீங்க பழைய வண்டிக்கும் பார்த்து கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து A to Z ஒர்க் எல்லாமே பண்றோம். இதுல சேஸ் ஒர்க் பண்றோம், டிங்கரிங் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நாங்க மாத்தி கொடுக்குறோம். டிங்கரிங் ஒர்க் பார்த்து கொடுக்குறோம். ஸ்ப்ரிங் லீஃப் கட்டு அடிச்சு கொடுக்குறேங்க. அது அதாவது நம்ம லோடு ஏத்துறோம் அப்படின்னா அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி கட்டு லீஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் பேசும்போது உங்களுக்கு சைட்ல போடுறேன், பாத்துக்குங்க. அந்த லீஃப் தான் பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. நான் இதானுங்க, இங்க இருக்குங்க. இங்க இருக்கு, ஓபனா இருக்கு பாருங்க. ஓபன் இதாங்க. இது லீஃப். இதான் லீஃப். நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு போடுவோம். அடிஷனலா லீஃப் கொடுத்து அடிச்சு போடுறதுங்க. சரிங்க. இந்த ஒர்க்கும் நாங்க பண்றோங்க. இதுக்கு உண்டான ஒர்க்கும் இங்க நடக்குதுங்க, நடந்துட்டு இருக்குங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த லீஃப் பாத்தீங்கன்னா அடிச்சு ரெடி பண்ணிட்டு அடிஷனலா லீஃப் கொடுத்து நாங்க அடிச்சு போடுறோங்க. சரி. இதுவும் வந்து என்னென்ன வண்டிக்கு இருக்கோ எல்லா வண்டிக்குமே பண்றோங்க. எல்லா வண்டிக்கும். இது வந்து கார் செக்மெண்ட்டுக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோங்க. லீஃப் ஒர்க் வந்து வெளியில இருந்து யார் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் நாங்க அதுவும் பண்ணி லீஃப் ஒர்க் A to Z எந்த வண்டிக்கு இருந்தாலும் நாங்க லீஃப் இருக்கிறதுல பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து இவரு அண்ணனுங்க. இவரு தான் வந்து வாங்க, இவரு பேர் சிவகுமாருங்க. இவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரு செட்டு. நாங்க அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி நாங்க 3 தலைமுறையா எல்லாருமே வேலை. இவரு தான் வந்து ஸ்ப்ரிங் லீஃப். திருப்பூர்ல நிறைய ஒரு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா 2 தலைமுறை 3 தலைமுறையா நாங்க நிறைய பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு நிறைய இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு பண்ணி, அப்பாவுக்கு பண்ணி, மகனுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. அவங்க எல்லாம் வந்து அங்க எங்க ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் லைன்ல மகாலட்சுமி ரோட் லைன்ஸ், மகாலட்சுமி ரோட்வேஸ், அவங்க எல்லாம் வந்து எங்களோட ஒர்க் ஷாப் நீங்க அங்க நம்பி போங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி டிங்கரிங் செக்ஷன் இங்கே தான். டிங்கரிங் ஒர்க் எல்லாமே இங்கே பாக்குறோம். மெக்கானிக்கல் ஒர்க்கும் நம்ம பாக்குறோம். மெக்கானிக்கல் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்குங்க. அது மெக்கானிக்னா எப்படினா மெக்கானிக் ஒர்க்னா எப்படி பாக்க? கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு A to Z மெக்கானிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. வீல் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ், இன்ஜின் ஒர்க், இந்த உண்டான எல்லா ஒர்க்கும் நாங்க பார்த்து கொடுக்குறோங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நம்ம பார்த்து கொடுக்குறோம். சென்சார் போர்டும் சர்வீஸ் செக்அப் பண்ணி நாங்க கொடுக்குறோங்க. சரி, அடுத்து நம்ம போய் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த விளம்பர வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க. விளம்பர வண்டிங்களா? விளம்பர வண்டிங்க. இது அவங்களுக்கு வந்து 4வது வண்டி போட்டு கொடுக்குறோம். இந்த எலெக்ஷனுக்குங்களா? எலெக்ஷனுக்குங்க. இது வந்து 4வது வண்டியை நம்ம உங்களுக்கு இது போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க மக்களே, பரபரப்பான எலெக்ஷன் டியூட்டி போயிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கண்டெய்னரு, கூண்டு வண்டி, அதாவது லோடு வண்டிக்கு மட்டும் இல்லாமல் விளம்பர வண்டி, பால் வண்டி, இந்த வண்டி தான் இதுதான் பண்ணுறா அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. வண்டி பாருங்க ரெடி பண்ணி தெளிவாக எப்படி உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்கு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வேட்பாளர்மா? வேட்பாளர் அந்த பிரச்சார வேணும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. போயிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா ஒரு வண்டி பெயிண்ட் அடிச்சு நிக்குது. என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அடிச்சு நிக்குது. நல்லா தகன்னு சைனிங்கோட இருக்கு.
இந்த வண்டி வந்துங்க இந்த சைடு ஃபுல்லா இல்ல, டாப்ல பாதி இல்ல, சரிங்க, பேக் டோர் அடிபட்டு இந்த கண்டெய்னரே வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன கண்டெய்னர் சென்னையில இருந்து இங்க வந்திருக்குங்க. சென்னையில இருந்து இங்க வந்திருக்குங்க இந்த வண்டி. இந்த அதாவது சென்னையில இல்லாத ஒர்க்ஷாப்பா இல்லாத கண்டெய்னரே மெக்கானிக்கா மாத்தணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து இங்க வந்திருக்கு. அப்படிங்கும்போது திருப்பூர்ல இத்தனை வருஷமா அண்ணன் இங்க ஒர்க்ஷாப் பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருந்து இங்க வந்து வேலைக்கு விட்டுருக்காங்கன்னா இதோட தரத்தம் குவாலிட்டியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னு சென்னையில இருந்து வந்திருக்குங்க. இது கம்ப்ளீட்டா இப்போ அடிபட்டு கேபின் வரைக்கும் இது எல்லாமே எதுவுமே இல்லாம இருந்ததுங்க. கேபின்லாம் இப்படி உள்ள போய் வந்து நாங்க புது வண்டி கண்டிஷன்ல இது நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கேபின்லாம் ஃபுல்லாவே ரெடி பண்ணிருக்கீங்க? ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே அடிபட்டு இருக்குங்க வண்டி. இப்போ ஒரிஜினாலிட்டியா அந்த வேலை செஞ்சதே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி நாங்க ஒர்க் பெயிண்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட தெரியலனா வண்டியோட ஒரிஜினல் தான். பெயிண்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஆஸ்பா தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆஸ்பாங்களா? ஆஸ்பா பெயிண்ட்ங்கிறது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட்ங்க. அதாவது இந்த வண்டி வந்து இப்போ டாடா இன்ட்ரா லேட்டஸ்டா வந்த வண்டிங்க. அடுத்து சின்ன வண்டி ஒன்னு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வண்டி இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுங்க. இது பேட்டரி வண்டிங்களா? இது பேட்டரி வண்டிங்க. இதுக்கு வந்து நாங்க டிங்கரிங் ஒர்க் பார்த்து இது கொஞ்சம் வரும்போது ஒரு சேஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கட்டாயி வந்திருந்தது. ஓகேண்ணா. இப்போ அந்த சேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இந்த கண்டெய்னர் மேல வைப்போம். அந்த கண்டெய்னர் நீங்க தான் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் அந்த பெட் ஆல்ட்ரேஷன் எல்லாம் தேவைப்படுறதுனால முதல்ல வந்து அவங்களே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரதில்லை அப்படிங்கிறதுனால நாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஆல்ட்ரேஷன் இப்போ நடந்து இப்போ பெயிண்டிங் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது வண்டியோட வர்றது பாத்தீங்கன்னா இந்த பெட் பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்குங்க. இதை வந்து நாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து அவங்க கொடுக்கறது வந்து 1 mm கொடுக்குறாங்க. நாங்க வந்து இது 1.6ல போட்டு அல்லது 2 mmல போட்டு லோட் என்ன ஹெவி நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நாங்க ஆல்டர் பண்ணி இந்த பெட் இதெல்லாம் நாங்க ஆல்டர் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி ஸ்டார்டிங் 3 வீல் வண்டி. இதுல இருந்து 33 34 40 ஃபீட் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ நாங்க பண்ணி கொடுக்குறோங்க. ஃபைனலா இந்த தொட்டி எல்லாம் எப்படி நான் யூஸ் நமக்கு இது எல்லாமே புதுசுங்கண்ணா. சரிண்ணா. இது வந்து நம்ம கிட்ட கண்டெய்னர் போடுறதுக்காக வந்தது தொட்டி தான் எல்லாமே. ஓகேண்ணா. இது வந்து ஒரு பார்ட் தான். இன்னும் நம்மளது கொஞ்சம் குடோன்ல வந்து இன்னொரு அங்க ஒரு இதை விட ஒரு டபுள் மடங்கு நம்ம வச்சிருக்காங்க. இது எங்களுக்கு சேலுக்கு தருவீங்களா? கண்டிப்பா தரலாங்கண்ணா. யாரு கேட்டாலும் இது கொடுக்கலாங்க. தொட்டி இத்திருச்சு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். இது என்னென்ன வண்டிக்கு உண்டான தொட்டில இருக்கு? ஆனா எல்லா வண்டிக்குமே இருக்குங்க. ஆட்டோல வந்து A to Z எல்லா வண்டிக்குமே வச்சிருக்காங்க. டாடா ஏசி பிக்கப் தோஸ்த்ல வந்து 3 பெட் 5 பெட், படா தோஸ்த்ல இருந்துங்க. பிக்கப்ல வந்து 9 அடி 10 அடி 8.25 அடி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. A to Z எல்லா தொட்டியுமே இருக்குங்க. நமக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. சரி, ஓகே மக்களே. பாத்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்லயும் ரெடியாவும் இருக்கு. வெளியே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நிறைய தொட்டியுமே இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து தொட்டி வேணாலும் அவைலபிள் இருக்கு. அதாவது பிளாட்ஃபார்ம் போயிருக்கு. தொட்டி மட்டும் வேணும் இல்ல கூண்டு வேணும், உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன். நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறா இருந்தாலும் விசிட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே மக்களே. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் பயனடைஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருந்து நமக்கு தேவையானதை எல்லாமே அவங்களே பண்ணி தர்றாங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க எனக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். Baby, I'm calling for you and I'm stuck in a loop.